காசே செலவு பண்ணாம மார்க்கெட்டிங் பண்ண முடியுமா? என்கிட்ட நிறைய பட்ஜெட் இல்லை சார், என் மேல இவ்வளவு செலவு பண்ண முடியல சார், ஆல்ரெடி எனக்கு ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ்ல இருக்கு, எப்படி சார் நான் காசே செலவு பண்ணாம மார்க்கெட்டிங் பண்றது? கண்டிப்பாக பண்ண முடியும். அதுதான் இந்த வீடியோ. காசு செலவு செய்யாமல் உங்கள் நேரத்தை மட்டும் செலவு செய்வதன் மூலம் கண்டிப்பாக நம்ம மார்க்கெட்டிங்ல நிறைய லீட்ஸ் நம்மளால ஜெனரேட் பண்ண முடியும். சோ அந்த மாதிரி ஒரு விஷயம் நீங்க எதிர்பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்காக. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க இந்த சேனலுக்கு வரீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அதே மாதிரி பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நிறைய வீடியோஸ் நம்ம தமிழ் MSME தமிழ் வணிக மக்களுக்காக ஏகப்பட்ட வீடியோஸ் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது. ஸோ இது பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா விஷயமும் நோட்டிபிகேஷனோட உங்களுக்கு வந்துடும். வாங்க இப்ப மெயின் கண்டென்ட்டுக்குள்ள போவோம். எப்படி சார் காசு செலவே பண்ணாம மார்க்கெட்டிங் பண்றது? அந்த மாதிரி நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க. இல்லைங்க, கண்டிப்பா பண்ண முடியுங்க. மார்க்கெட்டிங் பொறுத்தவரையில என்ன அப்படின்னம்னா லீட் ஜெனரேஷன், அதுக்கும் சேல்ஸுக்கும் சம்பந்தம் இல்லை. இதை ஃபர்ஸ்ட் நீங்க புரிஞ்சுக்கணும். மார்க்கெட்டிங் வேறங்க, சேல்ஸ் வேற. ஓகேங்களா? ஸோ அதனால மார்க்கெட்டிங் நம்ம தாராளமா இப்ப இருக்கிற சூழ்நிலையில நம்ம கிட்ட இருக்கிற விஷயத்தை வச்சு தாராளமா காசை செலவு செய்யாம நம்ம பண்ண முடியும். அதுதான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ மார்க்கெட்டிங்னா என்ன சொன்னேன்? லீட் ஜெனரேஷன். மார்க்கெட்டிங், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பொறுத்தவரையில ரெண்டே விஷயம் நான் நிறைய இதுல சொல்லியிருப்பேன். ஒன்னு தேவையை உருவாக்கணும், இன்னொன்னு தேவையை பூர்த்தி பண்ணணும். தேவையை உருவாக்குறதுக்கு என்னென்ன பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணலாம், தேவையை பூர்த்தி பண்றதுக்கு என்னென்ன பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணிக்கணும். ஆனா இதுக்கு முன்னாடி கோ டு மார்க்கெட் ஸ்ட்ராட்டஜி ஃப்ரேம் ஒர்க் அது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். எந்த ஒரு பிசினஸுக்கும் GTM strategy is very important. 100 கம்பெனில எல்லா கம்பெனியும் தான் மார்க்கெட்டிங் பண்றாங்க, ஆனா எல்லாருமே ஜெயிக்கிறது இல்லையே. அதனால தான் இந்த GTM strategy ஒவ்வொரு கம்பெனிக்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே சார், இப்போ எப்படி சார் காசு செலவா இல்லாம பண்றது? ஸோ மார்க்கெட்டிங் பொறுத்தவரை ரெண்டு விஷயங்க. ஒன்னு பெய்டு, இன்னொன்னு ஆர்கானிக். டிஜிட்டல் பொறுத்தவரையில ஒன்னு பெய்டு, இன்னொன்னு ஆர்கானிக். ஓகேங்களா? பெய்டு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு ஆட்ஸ் போட்டு, ஓகேங்களா, கூகுள்லயோ இல்ல ஃபேஸ்புக்லயோ இன்ஸ்டாகிராம்லயோ போட்டு நம்ம எவ்வளவு சீக்கிரம் லீட் ஜெனரேட் பண்ண முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நம்மளால பண்ண முடியும். ரெண்டாவது ஆர்கானிக். ஆர்கானிக்னா என்ன அப்படின்னம்னா காசு செலவு பண்ணாம இந்த மாதிரி என்னோட நேரத்தை மட்டும் நான் செலவு செஞ்சு மக்களுக்கு இந்த மாதிரி ஒரு வேல்யூ அடிஷன் கொடுத்து அது மூலியமா இல்ல ஏதோ ஒரு விஷயம் நல்லா சொல்றாங்க, இவங்க கிட்ட என்னன்னு தான் கேட்டு பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல மக்கள் உள்ள வர்றப்ப ஆர்கானிக்காவும் நம்மளால கண்டிப்பா பண்ண முடியும். ஆனா இதுல என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னம்னா மார்க்கெட்டிங் அப்படின்னாவே கன்சிஸ்டன்சி, தொடர்ந்து பண்ணணும். இன்னைக்கு ஒரு நாள் போட்டுட்டு மறுபடியும் நாளைக்கு ஒரு நாள் போட்டுட்டு மறுபடியும் 10 நாளுக்கு அப்புறம் இன்னொரு கண்டென்ட் போடுறது கண்டிப்பா ஒரு மெஷினுக்கு அது புரியாது. ஒரு மெஷின் அல்காரிதம் அப்படின்னா என்ன அப்படின்னம்னா நம்ம எந்த அளவுக்கு நம்மளோட பேஜ் நம்மளோட பிராண்ட் சீரியஸா இருக்கோமோ அந்த அளவுக்கு அந்த மெஷின் ரெஸ்பாண்ட் பண்ணி அல்காரிதம் நம்மளுக்கு ஒர்க் அவுட் பண்ணி கொடுக்கும். பிகாஸ் ஏன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே நம்ம மெஷின் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஸோ அது கரெக்டான பேஜ் நம்ம ஓபன் பண்ணியிருக்கோமா, ஒரு முறையா ஓபன் பண்ணியிருக்கோமா, அதுல எல்லா டீடைல்ஸும் கொடுத்துருக்கோமா, என்ன மாதிரி கேட்டகரிக்குள்ள நம்ம வரோம், என்ன மாதிரி போஸ்டர்ஸ் நம்ம போடுறோம், எவ்வளவு கன்சிஸ்டன்டா டெய்லி போடுறாங்களா இல்ல விட்டு விட்டு ஒவ்வொரு நாள் போடுறாங்களா, இது எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மெஷினை பொறுத்தவரையில இத்தனை விஷயம் அது பார்த்துக்கிட்டே இருக்கும். ஸோ நம்ம எந்த அளவுக்கு சீரியஸா நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோமோ அந்த அளவுக்கு போக 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 ரிசல்ட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். எஸ், கன்சிஸ்டன்சின்னு நான் சொல்றதை விட என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னம்னா இது மார்க்கெட்டிங் அப்படின்னாவே நீண்ட காலத்துக்கு. நல்லா புரிஞ்சுக்குங்க, மார்க்கெட்டிங் இஸ் ஃபார் த லாங் டேர்ம், பட் வேற அட்வர்டைஸ்மெண்ட் இஸ் ஃபார் த ஷார்ட் டேர்ம். ஒரு தீபாவளிக்கு பண்றது, ஒரு பொங்கலுக்கு பண்றது, இப்போ ஒரு ஆடி மாசத்துக்கு பண்றது, இது எல்லாமே ஒரு ஷார்ட் டேர்முக்கு தான் ஆட்ஸ். பட் மார்க்கெட்டிங் ஆர்கானிக்கா நீங்க எந்த அளவுக்கு வேல்யூஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்களோ அந்த அளவுக்கு மக்கள் உங்களோட பிராண்டை ஞாபகம் வச்சுப்பாங்க. இது லாங் ரன். உதாரணத்துக்கு நான் 2019 பண்ண வீடியோஸ் எல்லாம் எனக்கு லீட்ஸ் கொடுத்துட்டு இருக்குங்க என்னோட கன்சல்டிங். ஸோ இதெல்லாம் ஒரு நல்ல அருமையான எக்ஸாம்பிள். இன்னைக்கு நீங்க போடுற விதை
இப்ப நீங்க 2 வருஷம் கஷ்டப்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க சொல்ற ஒவ்வொரு விஷயத்துக்கும் பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ எஃபர்ட் இஸ் எஃபர்ட், கீப் ஆன் டூயிங் இட். நிறைய பண்ணிக்கிட்டே இருங்க, நிறைய ரிசர்ச் பண்ணுங்க. உங்களோட இண்டஸ்ட்ரியில மக்கள் என்ன மாதிரி விஷயம் எல்லாம் தேடுறாங்க. நான் சொல்லியிருப்பேன் answerthepublic.com, இந்த மேல நான் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்ல போய் நீங்க செக் பண்ணி பாருங்க. ஸோ அந்த லிங்க்ல பாத்தீங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் வெப்சைட்டை யூஸ் பண்ணி மக்கள் உங்களோட இண்டஸ்ட்ரியில உங்களோட பிசினஸ்ல என்ன மாதிரி விஷயம் எல்லாம் தேடுறாங்க அப்படிங்கறத சொல்லியிருப்பேன். கண்டிப்பா செக் பண்ணுங்க. ஸோ அதுல செக் பண்ணி மக்கள் என்ன சர்ச் பண்றாங்களோ அதுக்கு நாம தாராளமா விடை கொடுக்க முடியும் இல்லைங்களா? இப்ப ஒரு கஸ்டமர்ஸ் ஒரு 4 கேள்வி கேட்கறாங்க அப்படின்னா கண்டிப்பா நம்ம பதில் சொல்லணும் இல்ல? எப்படி ஒரு சொல்யூஷன் கொடுக்க போறோம், என்ன பண்ண போறோம் அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் உள்ள வரும் இல்லைங்களா? சோ அதே மாதிரிதான். சோ இது என்ன வச்சுக்கணும் அப்படின்னம்னா ஒரு 100 days சேலஞ்ச் மைண்ட் செட். ஒரு 100 days சேலஞ்ச், எப்படியாவது 100 நாள் தொடர்ந்து டெய்லி 6 மணிக்கு இல்ல டெய்லி 7 மணிக்கு இல்ல டெய்லி நைட் 8 மணிக்கு ஆபீஸை விட்டு கிளம்புறதுக்கு அப்புறம் ஒரு 10 நிமிஷம் உட்கார்ந்து ஒரு வீடியோ பண்ணி நம்மளோட பிசினஸை பத்தி இந்த உலகத்துக்கு சொல்லிட்டு போயிடும். அவ்வளவுதான். நீங்க பண்ணி பாருங்க 100 days சேலஞ்ச். நீட்டா உங்களோட பேஜ் ஆகட்டும் உங்களோட சேனல் ஆகட்டும் நல்ல growth நீங்க பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கே தெரியாம அது பழக்கமா மாறி அந்த 8 மணிக்கு நீங்களா வீடியோ பேச ஆரம்பிச்சிருவீங்க, which is always good for everybody. ஓகேங்களா? சோ கண்டிப்பா இதை ஒரு 100 days சேலஞ்சா எடுத்து கன்சிஸ்டன்டா பண்ணி பாருங்க. கண்டிப்பா காசே செலவு பண்ணாம உங்க நேரத்தை மட்டும் செலவு பண்ணீங்கன்னா ஏகப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும். இதுக்காக நம்ம நிறைய வீடியோ எக்யூப்மெண்ட்ஸ், மைக் இதெல்லாம் வாங்கணும்லாம் அவசியமே இல்லைங்க. இருக்கிறத வச்சு பண்ணுங்க. நான் இருக்கிறத வச்சு தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னோட ஸ்மார்ட் போன்ல தான் நான் பேசுவேன். பின்னாடி பேக்ரவுண்டா ஒன்றும் பெருசா இல்லை, ஜன்னலுக்கு பக்கத்துல உட்காந்து நான் பேசிட்டு இருக்கேன். அவ்வளவுதான், நத்திங் எல்ஸ். இதுக்கெல்லாம் பெரிய பெரிய பேக்ரவுண்ட் வேணும், பேக் டிராப் வேணும்லாம் ஒண்ணுமே வேண்டியது இல்லைங்க. இருக்கிறத வச்சு நீங்க சொல்ற கண்டென்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் த பீப்புள். அதனால ஸோ ப்ளீஸ் இது கண்டிப்பா பண்ண முடியும். நீங்க எந்த ஒரு செலவும் செய்ய வேண்டாம். உங்களோட நாலேஜ், உங்களோட பிசினஸ்ல மக்கள் என்ன மாதிரி எல்லாம் கேள்வி கேட்பாங்கன்னு போய் தேடுங்க இன்டர்நெட்ல. அதுக்குரிய பலன்களை நீங்க கொடுங்க, கண்டிப்பா மக்கள் வருவாங்க. ஓகேங்களா? சோ இப்படித்தான் நம்ம காசு செலவு பண்ணாம நம்ம தாராளமா ஏகப்பட்ட லீட்ஸ் நம்மளால ஜெனரேட் பண்ண முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முக்கியமா கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு பர்டிகுலர் விஷயத்தில் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க. இப்போ இந்த வீடியோவே பார்த்தீங்க அப்படின்னா ஒன் ஆஃப் அவர் சப்ஸ்கிரைபர் கேட்டனால தான் இந்த வீடியோ நம்ம பண்ணியிருக்கோம். அதே மாதிரி உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் அது வீடியோ ஃபார்மேட்ல கண்டிப்பா உங்களுக்கு ஒரு சொல்யூஷனா கண்டிப்பா நான் உங்களுக்கு தரேன். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ மறுபடியும் பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிக்கங்க, ஷேர் பண்ணிக்கங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஓகே, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டானும் கிளிக் பண்ணிக்கங்க. இதே போல் பல வீடியோக்கள் உங்களுக்காக காத்துக் கொண்டிருக்கிறது. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லோகேஷ் மனோகரன், ஜேபி விர்ச்சுவல் ஸ்கூல் ஆஃப் பிசினஸ்ல இருந்து. நன்றி.